இன்னைக்கு சாத்தாங்குளம் தொகுதியில் ஒருத்தர் வெற்றி பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் பயங்கரமான ஆளு. நாட்டில் நல்ல வியாபாரம் பண்ணக்கூடிய ஆளு. நாட்டு வியாபாரம் உண்டு, கஞ்சா வியாபாரம் உண்டு. இப்போ அவன் ராஜினாமா செய்துட்டு இந்த தேர்தல் அங்க இந்த தொகுதியில் டெபாசிட் வாங்கினேன்னு சொன்னா நான் கட்சி விட்டே விளைகிறேன். இனி நம்முடைய கட்சி தான் இங்க போட்டியிட போகுது. நமக்கு துரோகம் செய்தவர் யார் என்று சொன்னால் காங்கிரஸ்காரர்கள். இந்த ராகுல் காந்தி இருக்கின்றாரே, அவர் நம்முடைய தலைவரை ஏமாற்றி இன்னைக்கு துரோகம் செய்திருக்கின்றார் என்று சொன்னால் அந்த துரோகத்திற்கு பதிலடி கொடுக்கின்ற வகையிலே தான் நாம் செயல்பட வேண்டும் என்ற வேண்டுகோளை நான் வைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். இனி திமுக நிற்கும். திமுக தான் நிற்கும் மட்டுமல்ல, கண்டிப்பாக இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் சிவகண்டம் தொகுதியிலே வெற்றி பெற்றது என்ற வரலாறை உருவாக்கக்கூடிய காலம் வெகுச்சி காலத்திலே வந்துவிட்டது. தேர்தலுக்கு 5 வருஷம்லாம் இல்ல. தேர்தல் எப்ப வேணாலும் 6 மாசத்துல வரலாம், 7 மாசத்துல வரலாம். தேர்தல் அதற்கு நாம் தயாராகும். இன்னைக்கு தேர்தலில் வாக்குறுதி கொடுத்தார் இப்ப இருக்க முதலமைச்சர். தேர்தலில் வெற்றி பெற்ற உடனே நம்முடைய முதலமைச்சர் எல்லாம் என்ன வாக்குறுதி கொடுத்தாங்களோ அதை ஒரு 3 திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இப்ப இருக்க முதலமைச்சர் நடிகர் ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன தெரியுமா? பெண்களுக்கு 2500 ரூபாய் மகளிர் உரிமை தொகை வழங்குவேன் என்ற வகையை அளித்தார் என்று சொன்னால் இந்த 1000 ரூபாய் நிறுத்திடுவாரோங்கிற பயம் எங்களுக்கு இருக்கு. அண்ணா பிறந்தவங்களோட நான் உண்மையிலே மாமனாராக இருப்பேன், அவனுக்கு தங்க மோதிரம் கொடுப்பேன்னு சொல்றான். நான் கேட்கிறேன், இன்னைக்கு இருக்கவன் சட்டமன்ற உறுப்பினர்ல கணக்கெடுத்து பார்த்தா எத்தனை பேர் லாரி சீட்டு வியாபாரம் பண்றவன், கஞ்சா வியாபாரம் பண்றவன், நம்மளுடைய வீழ்த்துவதற்கு பல வியூகங்கள் வைத்து நம்முடைய வீழ்த்திற்காக நம்ம தலைவரே தோற்கடிக்கப்பட்டார். தலைவரை எதிர்த்து ஜெயிக்க யாருன்னு சொன்னா நான் 5 நிமிஷம் பேசினேன். பரோட்டாவை கொத்து பரோட்டா ஆக்கிட்டேன்னு சொல்றான். யார் சொல்றா? சாயங்காலம் 6 மணிக்கு போனா அடுத்த நாள் காலையில 10 மணிக்கு எழுப்புவான். அவனுக்கு என்ன நடக்கிறதுன்னே தெரியாது. தமிழகத்துல யாரு இருக்கா, யார் போனா, யாருக்கு செய்தோம் என்பது தெரியாது. நேற்றைய தினம் ஒரு கூட்டத்தில் பேசுறாரு. பேசிட்டே இருந்து அப்படி எடுத்து வாசிக்கிறாரு. சினிமாவில் நடிக்கிற மாதிரி நடிக்கிறேன்னு நினைக்கிறாரு. இந்த வேஷம்லாம் எடுபடாது. இந்த வரலாறு உருவாக்கின்ற காலம் உள்ளாட்சி மன்ற தேர்தல். உள்ளாட்சி மன்ற தேர்தல் வருகின்ற போது எல்லா இடத்திலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி தான் வெற்றி பெறும் என்ற வரலாறு உருவாக்கக்கூடிய சகோதரராக நம்ம இருக்க வேண்டும். காங்கிரஸ் எங்கேயாவது ஜெயிக்க பார்ப்போம். எந்த இடத்திலாவது தேவக்காவா கேவாக்காவா அவன் ஜெயித்து பார்ப்போம். இப்ப இடைத்தேர்தல் வரப்போதில்லை. அந்த இடைத்தேர்தல் 5 தேர்தல் ஏதோ தள்ளி போட்டிருக்காங்க, அது இதுன்னு சொல்றாங்க. ஆனா எல்லா இடைத்தேர்தலும் நம்முடைய தளபதி யாரை ஆதரிக்கின்றாரோ, நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள் யாரை ஆதரிக்கின்றாரோ அவர்தான் வெற்றி பெறுவார் என்ற வரலாறை உருவாக்க போகின்றோம். என்ன பிடித்தானுங்க, என்ன எதுக்கு பிடித்தானுன்னா நான் மேடையில் பேசினேன். மேடையில் பேசுறதுக்கு ஒருத்தர் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்காங்க. மேல இருந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லியிருக்காங்க. பெயில் போட்டோம், பெயில் இதாச்சு. உடனே அங்கிருந்து முதல் போட்ட ஒரு முதலமைச்சர் இருக்காருல்ல, அவர் உடனே எஸ்பிக்கு போன் போட்டு உடனடியாக அவரை தூக்கி வை, ஒரு மாசம் உள்ள இருக்கட்டும். அனிதா 1 மாசம் இல்ல, 5 வருடம் சிறை இருந்தாலும் இந்த இயக்கத்தை எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாது என்று நான் சொல்லிக் கொள்வேன். என்ன ஜெயில வச்சிருக்கியா? என்ன ஜெயில பிடிச்சிருக்கியா? இல்ல கேட்க எவ்வளவு நாள் உன்னுடைய ஆட்சி இருக்கும்? உன்னுடைய ஆட்சி எத்தனை நாட்கள் என்று எண்ணப்படுகிறது?